தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் நல்ல பதிவு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு அஞ்சல் துறை ஜிடிஎஸ்ஸுக்கான நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஜாபுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தற்போது வெளியிட்டிருக்காங்க கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி. ஸோ எவ்வளோ போஸ்ட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2000 காலி இடங்களை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஜிடிஎஸ் இப்போ அஞ்சல் துறைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு உண்டான பிடிஎஃப் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அதாவது தமிழ்நாடு அஞ்சல் துறையின் மூலமாக 2026க்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதற்கட்ட தேர்வு முடிவுகள் வந்து லிஸ்ட் 1 வந்து 6/3/2026 அதாவது நேற்று வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த விண்ணப்பதாரர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை அடிப்படையாக வச்சு இந்த லிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட முக்கிய விவரங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் அஞ்சல் துறையோட இணையதளத்தில் போயிட்டு இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அப்ளை பண்ணதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? தாங்கள் ஒதுக்கப்பட்ட கோட்ட அலுவலகத்தில் டிவிஷன் ஆஃபீஸில் வர 23/3/2026 அன்று அல்லது அதற்கு முன்னதாகவே சான்றிதழ் சரிபார்ப்பை முடிக்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாப்புக்கு வந்து தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் 2026க்கான தேர்வு முடிவுகளுக்கான முக்கிய விவரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜிடிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராமின் டக் சேவாக் அப்படிங்கிற ஒரு பதவியின் கீழமாக வித்தவுட் எக்ஸாமே இல்லாமல் நம்மளுடைய மதிப்பெண்களை அடிப்படையாக வச்சு இந்த ஜாப் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இது மொத்த காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 2009 காலி பணியிடங்கள் கொடுத்தாங்க. இதுக்கான தேர்வுகள் வந்து அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி மெரிட் லிஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் 10ஆம் வகுப்பில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மதிப்பெண்களை அடிப்படையாக வச்சு தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் .gov.in அப்படிங்கிற இணையதள முகவரி. ஸோ இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிடிஎஃப் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் இதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை எப்படி நம்ம சரிபார்ப்பதுங்கிறது பார்க்கலாம். தமிழ்நாடு அஞ்சல் துறையான இணையதள முகவரியான இந்தியன் போஸ்ட் .gov.in அல்லது ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் .in அப்படிங்கிற இணையதளத்தில் போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு இந்த ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு டிஎன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் 2026 ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பார்த்திங்க அப்படின்னா பதிவு விவரங்களை பதிவிடுகள். ஸோ நம்மளுடைய நம்பரை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ஓவரால் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து இங்கே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம எந்த டிவிஷனில் நம்ம அப்ளை பண்ணணுமோ அந்த நம்பரை வச்சுட்டு அந்த டிவிஷனுக்காக நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஐடி நம்ம அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடியை நம்ம அப்ளை பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், நம்ம செலக்ட் ஆகிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாமே நமக்கு கொடுத்துருக்கு 2009 போஸ்ட்டுக்கான நேம் லிஸ்ட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் அப்ளை பண்ணவங்க எல்லோரும் இந்த ஜாபுக்கான இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா, அதாவது முக்கியமான தேதியான 23/3/2026க்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் வந்து அந்தந்த டிவிஷனில் போயிட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெறதுக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.